நெக்ஸ்ட் ஜென் நேர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனி வக்ரம். இந்த வக்ரம் பெறும் காலகட்டத்தில் பல நல்ல பலன்கள் நடக்கப் போகுது. உலக அளவில் பல மாறுதல் நடக்கப் போகின்றன. அது நமக்கு நடக்காமல் இருக்குமா? ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் இந்த இடையில்பட்ட காலகட்டத்தில் குரு மற்றும் ராகுவின் தன்மை மாறுது. பட் பிரதானமாக 2.5 வருஷம் நின்று நிதானமாக பொறுமையாக போகிற சனி. ஏன்னா இது செய்யும் இந்த தாக்கம் அதிகமாக மனிதர்கள் ஃபீல் பண்ணுறாங்க. மற்ற விஷயங்கள் கிரகங்கள் இருந்தாலும் இதில் நமக்கு நடக்க போகிற ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் தெரியுங்களா? பொருளாதார ரீதியாக, குடும்ப உறவுகள் ரீதியாக, வேலை வாய்ப்புகள் ரீதியாக, சொத்து சுகங்கள் வாங்கலாமா அது சம்மந்தப்பட்டது, உடல் நிலை. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா குழந்தை என்பது வரமா, அந்த வரம் எங்களுக்கு கிடைக்காதா, ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கு வரத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் வந்தாச்சு. உடல், அதாவது எவ்வளோ உழைப்பு இருக்கோ உடல் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊதியம் எப்பொழுது கிடைக்கும் என ஏங்கிட்டு இருக்கிற பல பேர். எங்களுக்கு ஒரு லக்கு கிடைக்காதா, நாங்கள் இடம் வீடு சொத்து வாங்கக்கூடாதா, திடீர் அதிர்ஷ்டங்கள் வருமா, ஒரு பூர்வீக சொத்து கிடைக்குமா, இது மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் மக்கள் மனதில் ஓடி இருக்குது. அதை அனுபவிக்க உங்களுக்கு அமைப்பு இருக்குது. அது யாருக்கு என்னென்ன காலகட்டம். இப்போ நம்ம கோச்சார ரீதியாக பார்க்கலாம், தசாபத்தியும் சேர்ந்து வந்துட்டால் இன்னும் மக்யூட்டாக இருக்கும். பட் நமக்கு அதுக்குண்டான சம்பவத்தை பார்க்கலாம். நிறைய பேர் புது தொழில் பண்ணலான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. சார் வேணாங்க, நான் புது தொழில் பண்ணுறேன், ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்க தொழிலே பல தடைகள் பல முடக்கங்கள் இருந்திருக்கு. அதோட தன்மை என்ன? பொதுவாக உங்களுக்கு என்ன இறை வழிபாடு தேவை இந்த காலத்தில்? ஏன்னா சனி என்ற ஒரு கிரகம் பார்த்திங்கன்னா அது மட்டும்தான் 3, 7, 10 இந்த கிரகத்தை பார்க்கும். அப்போ நிறைய எண்ணற்ற மாற்றங்களை கொடுத்துருது இல்லையா? அதனால் இந்த கிரக அமைப்புகள் பார்ப்போம். 12 ராசிகளுக்கும் பலதரப்பட்ட இது. அதில் உங்கள் ராசிக்கு மிக மிக முக்கியம். அதுதான் இங்கே சூட்சமே. முழுசாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு உண்டான நல்ல விஷயம் காத்திருக்கு. ரிஷப ராசி அன்பர்களே, சனி வக்ர பயிற்சியில் மிகப்பெரிய யோகம் நிலை காத்திருக்கிறது. அது என்ன என்றால் செல்வ கடாட்சம் அதிகரிக்க வாய்ப்புண்டு. செல்வம் வீட்டு கதவை தட்டும் காலகட்டம். மன அமைதி வருதுங்க. இந்த பதட்டம் தனியிறது இந்த ராசிக்கு பதக்கம் கிடைச்ச மாதிரி. ஏன்னா கிடைக்குமா கிடைக்காதா, ஏன் இப்படி இருக்குது, அந்த மன அழுத்தம் குறைகின்றன. பணம், புகழ், பெருமை 3ம் வீடு தேடி வருகின்றன. அப்போ தயாராகி விடுங்கள், உங்களுக்கு அரவணைக்க காத்திருக்க. சனி வக்ரத்தில் முதல்ல நடக்க போகிற விஷயமே மைண்ட் செட் தான். மைண்ட் செட்டே மகத்தானதாக இருக்கும். இப்பொழுது பொதுவாக ரிஷபம் அப்படின்னாலே பொறுமையாக இருந்தே காரியத்தை சாதிக்கக்கூடியது. பொறுமையும் வைராகியம் 2ம் கலந்தவங்க. பாசக்கார பாய்ப்பிள்ளைங்க. மக்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். சொந்த பந்தங்கள், குடும்ப உறவுகள் அனைவரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியது. அதைத்தான் இவங்களும் மற்றவங்க செய்வாங்கன்னு நம்பிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் செய்யலை, பொறாமப்படுறாங்க. அதையும் உணர்ந்து சரி போகுது போ சொந்த பந்தம்னு. ஆனால் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா செல்வ கடாட்சம் உண்டுங்க. ஏன்னா சுக்கிரனோட வீடு இல்லையா? அழகு, கவர்ச்சி, சொத்து சுகங்கள் இயற்கையாக அமையும். எதிர்பாராத உழைப்புகள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் தானாக வருகிற இயற்கையான ராசி இது. பிறக்கும் போதே உச்சத்தில் பிறந்தவங்க. ஆமாங்க, உங்கள் ராசியில் தான் சந்திரன் உச்சம். பிறப்பால் உச்சம் பெற்றவங்க. எப்பவுமே மைண்ட் செட் தான். ஏன் திருப்பி மைண்ட் செட்னா சந்திரன் தான் மனசு. அதை கெட்டியாக பிடிச்சிக்கங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சனி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல 10க்கு செய்கிறார். 10க்கு பயணிக்கும் காலகட்டத்தில் முதல்ல இந்த ராசிக்கு மனதில் தோன்றுகிற விஷயங்கள், தொழில் பண்ணணும், தொழில் ரீதியாக ஏதோ ஒன்று பண்ணணும், பதவி வேணும், சொத்து சுகம் வேணும் அப்படின்னா ஒரு எண்ணங்கள் வந்திருக்கு. முதல்ல தொழில் ரீதியாக பேசிட்டு போவோம். முதல்ல பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது ஆல்ரெடி பண்ணணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க, வேலையிலேருந்து வரலாம், பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, நிறைய சீர்திருத்தங்கள் மாற்றங்கள் செய்ய போகிறீங்க. அது உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் நடக்க போகுது. வேலையாட்கள் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டாங்க, வேலையாட்கள் சம்மந்தப்பட்டது நடக்க போகுது. பதவி உயர்வுகள், உங்கள் சங்கங்கள், சபைகள், பொது சம்மந்தப்பட்ட இடத்துல உங்களுக்கு ஒரு உயர் பதவி கிடைக்க போகுது. தலைமை தாங்க தயாராகுங்கள். அப்போ இந்த ராசி நம்பர் ஆஃப் கிளைண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுல கவனம் செலுத்த வேண்டிய ராசி. அது என்ன சார் நம்பர் ஆஃப் கிளைண்ட்? இப்போ ஒரு புரிதலுக்காக ஒரு 100 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை ரேட் ஆஃபராக போட்டால் நம்பர் ஆஃப் பீப்புள் வருவாங்க இல்லையா? இப்போ கூட்டத்தை சேர்க்குறதா உங்களுக்கு கொள்கையாக இருக்கணுமே தவிர, இந்த நேரத்தை இதை விட்டுட்டு பிராண்டிங், கூட்டம், இது 2 தான் உங்களுக்கு முக்கியம். இதை விட்டுட்டு நீங்கள் காம்படிட்டிவில் வின் பண்ண தயாராகலைன்னா மாட்டிக்குவீங்க. சூப்பராக பயன்படுத்திக்கங்க. அடுத்து இந்த ராசிக்கு பிஸ்னஸ், ஓகே, புது பிஸ்னஸ் பண்ணலாம், கவர்மெண்ட் செக்டரும் பண்ணலான்ட்டோம். அப்போ வேலை எப்படி இருக்கும் சார்? வேலை தாங்க உங்களுக்கு. அதாவது இந்த ராசி உங்கள் ராசி அதிபதி 6ஆம் அதிபதி நல்ல நல்ல ஸ்தானத்தில் பயணிச்சிட்ருக்கு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா 10ல் சனி பகவான் இருந்து அதற்கு திரிகோணத்தில் 6ஆம் வீடு வரும் பொழுது காலகட்டத்தில் குரு 4ஆம் வீட்டுக்கு வேறு பயணிக்கிறார். இத்தனைனா பதவி யோகங்கள், உயர் பதவிகள், வேலையில் மாறுதல் உண்டு. ஒரு சேஞ்ச் நடக்க ஆரம்பித்தாச்சு. இடம் மாறலாமா, வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது பார்க்கலாமா, இந்த கம்பெனி விட்டு வேறு கம்பெனி பார்க்கலாமா, இல்லை இதே கம்பெனியில் ப்ராஜெக்ட் மாறலாமா,
டெசிக்னேஷன் மாறலாம். ஆக ஒரு சேஞ்ச் இருக்குது, அந்த மாற்றம் ஏற்றுக்கொள்ளும் வகையாக இருக்கும். சம்பள உயர்வாக இருக்கும். இந்த நேரத்தில் மைண்டில் ஒன்றேன்னு வச்சுக்கணும், ஃபஸ்ட்டு ஜாப் செக்யூரிட்டி முக்கியம். அப்போ ஃபஸ்ட்டு எங்கே போனாலும் சேஃபாக இருக்கா, ஒரு 2 வருஷத்துக்கு சேஃபாக இருக்கா, இந்த 2 வருஷத்தில் உலக அளவில் பல மாறுதல் நடக்க போகுது, அதனால தான் 2 வருஷம் சேஃபாக இருக்கான்னு பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. கோல்டன் டைம். நிச்சயமாக ஒரு பரிகாரம் இடையில சொல்கிறேன், அதை நிச்சயமாக பயன்படுத்த வேண்டியது. சார் இடம் வீடு சொத்து பார்க்கலாமா? இடம் வீடு சொத்து சம்மந்தப்பட்டது இந்த நேரத்தில், செகண்ட் ஹேண்டு சம்மந்தப்பட்டது எல்லாம், வண்டி வாகனம் எல்லாமே ஓகே. புதுசுனா கவனிக்கணும். ஆல்ரெடி இருக்குது சார் பூர்வீக ரீதியான சொத்துக்கள், அது ஓகே. பூர்வீகத்தை பிரித்து கொடுக்குறாங்க, எங்களுக்கு சொத்து சோகங்கள் உண்டு, கிடைக்குமா? அதெல்லாம் பார்க்கலாம். இந்த பாகப்பிரிவினைலாம் பண்ணுறோம், அதெல்லாம் பண்ண ரெடி. ஆனால் புது சொத்தை வாங்கி கட்டுவதற்கு ஜாதகம் பார்க்காம பண்ணக்கூடாது. நிறைய பேர்த்துக்கு இப்போ தான் வரும், சார் ஒரு இடம் வாங்குகிறோம். இப்போ பெங்களூரில் ஒரு தம்பி வந்து இடம் காட்டும் போது சொன்னேன், தம்பி உனக்கு இந்த அமைப்பே இல்லை அப்படின்னேன். இல்லைங்க ரேட்டு வருது, வாங்காதீங்க, உங்களுக்கு அமைப்பு இல்லை, கட்டுற யோகம் இல்லை, வாங்குகிற யோகம் தான் இருக்குன்னு. சரி விட்டாங்க. சரி ஏதோ சொல்லி விட்டார். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த இடத்துல ஏதோ ஒரு குளம் இருந்ததா அதிகாரி அந்த கான்ட்ராக்ட் அத்தனையுமே ஜாயிண்ட் வெஞ்சரே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அட்வான்ஸ் கொடுத்துருந்தா கட்டுறதுக்கு அட்வான்ஸ் அவங்கள கோடிக்கணக்கில் கொடுப்பாங்க. அங்கெல்லாம் கேட்டது அதோட எஸ்டிமேஷனே 1.25 கோடி. ஆரம்பத்திலேயே பாதி பணம் இதை கொடுக்க அத்தனையும் இதாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி இதாக இருக்குது. இப்போ சொத்து சோகங்கள் டாக்குமெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த ராசிக்கு திருமணம் தாங்க, திருமணம் கோல்டன் டைம். சார் திருமணம் இல்லைன்னு நினச்சிட்டுங்க, ஏங்க இல்லை, உங்களுக்கு வருதுங்க. தடைகள் எல்லாம் நல்ல சூழ்நிலையாக மாறி இருக்குது. திருமண வரன் தானாக தேடி வரும். அப்போ வரன்கள் பார்க்கும்போது 4ஆம் இடம் 12ஆம் இடம் பார்த்து பொருத்தம் போட வேண்டியது. இந்த ராகு கேது செவ்வாய் அது பத்தலையே 10 பொருத்தம் 10வது பொருத்தமாக இருக்கே, கணவன் மனைவி சண்டை வரத்தான் செய்யும். அதற்காக 12ஆம் பாவம் அது சரி நிவர்த்தி ஸ்தானமாக வேலை செய்கின்றன. அப்போ அந்த வசியம் தேவைங்க. ஒரு ஜாதகம் ஆண் பெண் இருவருக்கும் வசியம் இருக்கும். அந்த வசியம் போட்டால் பார்த்து பண்ணால் நல்லாயிருக்கும். திருமண நாளே உங்களுக்கு தீர்வாக இருக்கும். இப்போ ஒரு சிலர் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, சார் எங்களுக்கு 2வது திருமணம் முதல் திருமணம் சரியாக அமையலை, 2வது திருமணம் அமையுமா, எப்போ அமையும், வருகின் எப்படி வரும், ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தெளிவாக சொல்லும், எங்கேருந்து வரன் வரும் என்னன்னு சொல்லிடலாம். அதற்கு தயாராகி கொள்ளுங்கள். திருமணம் உறவுகள் உங்களுக்கு புது உறவுகள் வருகிற காலகட்டங்கள், புது உறவு பந்தங்கள் உண்டு. இந்த குழந்தைகள் ரீதியாக இந்த ராசி ஏங்கிட்டுருக்குன்னு சொல்லலாங்க. குழந்தை இருக்குமா, பிசி ஓடின்ட்டுட்டாங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா உயிரணுக்கள் பத்தலைங்கிறாங்க. சரி எல்லாமே டாக்டர் நல்லா இருக்குது, ஏங்க சார் குழந்தை வரல, இதுதான கேள்வியாக இருக்குது. வேண்டாத கடவுள் இல்லை, போகாத கோயில் இல்லை. இருந்தாலும் நேரங்காலம் எப்படி பொதுவாக கோச்சாரமும் தசாபதியும் இரண்டும் ஒரு பாயிண்ட் சந்திக்கணும். அது காலகட்டம் பார்த்து சூஸ் பண்ணணும். இது பார்க்கும்போது கூட சொன்னேன், இந்த நேரத்தில் வேண்டாங்க சார், அடுத்த மந்தில் போகலாம், வேண்டாம் உங்களுக்கு தள்ளி போனுங்க. குறிப்பிட்ட தசாபுத்தியே மாறல, கோச்சாரமும் மாறல. ஒரு குறிப்பிட்ட அந்த தசை புத்தி எடுத்து ஒரு இன்சிடென்ட் கேட்குறேன், ஆமாம் அந்த பிரச்சனை நடந்தாங்க, அதே தசாபுத்தி நடக்கும்போது எப்படி நடக்கும், அப்படியே அதே புத்தி அதே பாவங்கள். அப்போ இது மாதிரி சூட்சமாக இருக்குது. குழந்தை ரீதியாக பாருங்கள், நிறைய பேர் வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது பாருங்க. ஆக மொத்தம் நல்ல காலம் பிறந்திருக்கிறது இந்த ரிஷபராசிக்கு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன சார்? நான் ஒரு மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் அழைக்கிறதுனே சொல்லலாம். மதுரை மீனாட்சி போய் ஒரு முறை தரிசனம் பண்ணி பாருங்கள், வெற்றி உங்களுக்கு வளர்ந்து கொண்டே இருக்கும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.